இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் முகநூலில் பார்த்த ஒரு நிகழ்ச்சி நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு நபர் கட்டங்க நபர்களால் தாக்கப்படுகிறார், உயிருக்கு போராடுறாரு நடு ரோட்டில். அது ஒரு ஊர் பேரை சொல்ல விரும்பல. உதவிக்கு கை நீட்டுறாரு, காப்பாத்துங்க. உதவிக்கு யாரை வந்த மாதிரி தெரியல. ஆனால் போறவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய செல்ஃபோனை வச்சு அந்த விஷயத்தை படம் பிடித்து செல்ஃபி எடுக்கிறாங்க. படம் பிடிச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை பதிவு செய்வதை பார்க்க முடிந்தது முகநூலில். நம்முடைய மனிதர்கள் மனசில் இந்த இரக்கம் என்பதே கிடையாதா? இரக்கம்லாம் எங்கேயா போச்சு? ஒருத்தவங்க அடிபட்டு உசுருக்கு போராடுறான், அவனை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போம், அவனுக்கு தேவையான காயத்தை செய்வோன்னு கிடையாது. அதை படம் பிடித்து எப்படி பதிவு போடுவது? இதுதானா? இது எந்த அளவுக்கு சரின்னு யோசிக்க முடியல. சகோதரர்களே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, ஓசே 6:6 அதுக்குன பகுதியை இயேசுப்பா மேற்கோள் காட்டுறாரு. இங்க பலிகளை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இரக்கத்தோட முதல்ல இருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க எனக்கு உண்டான பலிகளையும் மற்ற பிறகு அடுத்தது இரக்கத்தோடு இருங்க என்று. ஒரு நபர் என்ன பண்ணுவாரா, அவர் தன்னுடைய அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும் பொழுதெல்லாம் போகிற வழியில் ஒரு பாட்டி அம்மா கிட்ட சாத்துக்குடி, கமலா பழம், ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போவாராம். தினமும் 1 கிலோ வாங்கிட்டு போவாராம். அவர் என்ன பண்ணுவார், இது மதிய வேலை வழக்கமாக வச்சுக்காரு. அவர் மதியில் வெயில் இருக்கிற ஜூஸ் போட்டு குடிப்பார். அவர் மதிய வேலை வழக்கமாக வந்து ஒரு பழம் வாங்கிட்டு போவார் பாட்டிம்மா கையில். அப்போது ஒரு நாள் பழம் இப்போ என்ன பண்ணுறாரு, தினமும் பழத்தை உரிச்சு பார்ப்பார். கமலா பழத்தை உரிச்சு பார்த்துட்டு, என்ன சரியில்லை இது, ஐயோ புளிக்குது, நீங்கள் தின்னு பாரு எப்படி இது அந்த பழம் என்று அந்த பாட்டிகிட்ட கொடுத்து போகிறான். பாட்டி சாப்பிடுவோம், நல்லா தான் இருக்குது இதுன்னா சாப்பிடுவார். இந்த இது சாப்பிடு, இன்னொன்று பழத்தை பிச்சு கொடுப்பாரான் செக் பண்ணுறதுக்காக. அந்த பாட்டு பிச்சு சாப்பிட்டு பார்ப்போம், நல்லா தான் இருக்குது, இந்த நீ தின்னு காணாது போட்டு போவாரான். இதை ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு இந்த விஷயத்தை. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அந்த பழக்கடை பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர், அவர் ஒரு கடை வச்சுருக்காரு. அவரு கூட்டுக்காரு, ஐயா இங்கே கொஞ்சம் வாங்கல. சொல்லுங்க ஐயா. வயசான பாட்டி, அது ஏதோ ஒன்று புளிப்பாக கொடுத்தா கூட அதுக்கிட்ட போய் மூஞ்சா காட்டலாம் ஐயா, அது வந்து இல்லை வயிற்றுக்கலாம், இப்போ தான் பாவம் வெயில உட்காந்து பிழைக்குது, அதுக்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்களே என்று அந்த ஐயா சொன்னார். அதற்கு அந்த அலுவலர் சொன்னாராம், ஐயா தப்பாக நினைக்காதீங்க, அந்த பாட்டி அம்மத்தனம் வெயிலில் உட்காந்து இருக்குது, அது சாப்பிட்டுச்சோ என்னவோ, நான் இப்படி கடுமையாக சொல்லி பழத்தை பிச்சு கொடுத்தா கண்டிப்பாக அதை சாப்பிடும். அது அந்த பாட்டி அம்மா பசியாக இருக்கு, வயசானவ பசியாக இருக்காது. அதை என்ன பண்ணுறேன்னு வேணும்னே 2 பழத்தை பிச்சு அதை கையில் கூப்பிட்டு வருவேன், நான் நாள் கூப்பிட்டு வருவேன், அது சாப்பிடும், அதனால தான், வேற ஒன்றும் போச்சு தப்பாக நினச்சிக்காதுங்க என்று அந்த ஐயா சொல்லுவான். ஒரு நாள் வந்து பாட்டி அந்த அவர் என்ன பண்ணாரா, அந்த பாட்டிகிட்ட போய் கேட்டாராம், என்ன பாட்டி அவர் இப்படி சொல்லிட்டு போகிறார், இந்த மாதிரி அவன் பிள்ளை தப்பாக நினைக்காத நீ அப்படின்னாரா. அது பாட்டி சொன்னிச்சான், தெரியும் அந்த பிள்ளை ஏன் இப்படி செய்யுதுன்னு தெரியும், அதனால தான் அந்த பிள்ளைக்கு நான் பழம் போடும்போது 4 பழம் கூட போட்டே கொடுப்பேன் அப்படின்னு பாட்டி சொன்னிச்சான். எப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் பாருங்க. இதுதான் இரக்க செயல்கள். அந்த பாட்டி பசியாக இருப்பாங்களே, அந்த பாட்டி சாப்பிட்டோம் என்று இவர் 2 பழத்தை பிச்சு அந்த பாட்டிக்கிட்ட சாப்பிட கொடுக்குறதும், ஆனால் கடுமையாக பேச வச்சுக்கும்போது பாட்டி சாப்பிடாதா என்று. அந்த பாட்டி, அந்த புள்ள 2 பழத்தை எனக்குன்னு கொடுத்துட்டு போதே சாப்பிட்றதுக்கு, நான் 4 பழமாக அந்த புள்ள பையில சேர்த்து போடுறேன் என்று. இது பாருங்க பார்ப்போம், என்ன உள்ளத்தில். அதான் ஏன் இரக்கம், அதான் ஏன் கனிவு, அதான் ஏன் அன்பு.
ஆண்டவர் அதைத்தான் வேணும்னு சொன்னீங்க சொல்றாரு இன்னைக்கு. இந்த செயல்கள் தான் ஆண்டவருடைய மத்தியில் நமக்கு முன்ன வந்து நிற்கும். திருப்பின் பொழுது ஞாபகம் வச்சுக்கணும். முன்ன வந்து நிற்கும். நான் செஞ்ச காரியங்கள் முன்ன வந்து நிற்கும். நம்ம போகிறதுக்கு நம்ம செயல்களை முன்ன பார்ப்பார் ஆண்டு பார்ப்பார். ஓஹோ, ஒரு விஷயம் நீ பண்ணிருக்கிறியா, சரியப்பா இந்தா என்று நமக்கான கைகிருத்தி ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் நட்சத்திர வாசகம் பாருங்க பார்ப்போம். சீடர்கள் சீடர் என்ன பண்ணாங்க பார்த்தாலும் வேலைக்கு அலைகிறாங்க, நட்சத்திர பணி செய்கிறாங்க. வருகின்ற பொழுது என்ன பண்ணுறாங்க, அவங்க பசிக்கு அங்கே இருக்கின்ற கோதுமை கதிர்களை கொய்து அதை சுத்தம் செஞ்சு சாப்பிட்றாங்க. அன்றைக்கு ஓய்வு நாள். ஒரு கதிரை கொய்து அதை சுத்தம் செய்து சாப்பிடுவது ஒரு சமையலுக்கு ஒப்பான காரியம். அது செய்யக்கூடாது. அது ஓய்வு நாளில் செய்யக்கூடாது. அன்னைக்கு ஓய்வு நாள் பார்த்துட்டாங்க யாரு, பரிசேயர்கள். உடனே கம்ப்ளைண்ட்டு, உடனே ஏசப்பட்ட கம்ப்ளைண்ட்டு. பாரும், நம்முடைய சீடர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாத செய்கிறாங்க பாருங்க, என்னன்னு கண்டிங்க என்று. ஓய்வு நாள் அவங்க என்ன பண்ணணும், பசிக்கு அதை செஞ்சு சாப்பிடக்கூடாது என்று கம்ப்ளைண்ட். அப்படியா, இங்கே வாங்க, உங்களுக்கு ஓய்வு நாள் சட்டமாக பெருசாகுதா? சட்டத்தை மீறக்கூடாதா? நீங்கள் தலைவர்னு சொல்றீங்களே தாவீது, அவர் என்ன பண்ண தெரியுமா? 1 சாமுவேல் 21 குருக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அர்ப்பண அப்பங்களை தான் பசியா இருக்கும்போது வாங்கி சாப்பிட்டாரு, மற்றவங்களும் கொடுத்த தன்னுடைய வீரர்களும் கொடுத்தாரு. அது குத்தமா தெரியலையா? அப்போ இருக்கப்பட்டவன் செஞ்ச நியாயம், இல்லாதப்பட்டவன் பசிக்கு ஒரு கதிரை பிச்சுன்னா உங்களுக்கு குத்தமையாது என்று ஆண்டவர் கேட்கிறார். இறக்கத்தோடு இருக்கியா? பசியா அவனுக்கு? என் கூட எவ்வளவோ ஊரை சுற்றுறாங்க, நட்சத்திர பண்ணி செய்கிறாங்க, ஆனால் கடலுக்கான ஊழியத்தை செய்கிறாங்க. பசி, ஒரு வாய் சாப்பிட்டா என்னையா? என்னையா அப்படி சட்டம்? என்ன ஓய்வு நாள் சட்டம்? என்ன கடலுக்குரிய பள்ளி செலுத்தணும்? அவசியம் கிடையாது. இனி இரக்கத்தோடு இரு, பழி தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அவர் சட்டத்தையும் மீறல அவங்க. ஏனென்றால் என்ன சட்டம் 23 சொல்லப்பட்டிருக்கோம், உனக்கு பசியாக இருந்தால் என்ன பண்ணு, அந்நியன் வீட்டு வயலுக்கு போனாலும் கூட அவன் வயலில் வந்து அருவா வச்சு அறுக்காத, அது தப்பு. பசியாக இருந்தால் நான் கதிரை பிடிச்சி சாப்பிடு, தப்பு இல்லை என்று விவிலியம் பைபிள் சொல்லுகிறது. என்ன சட்டம் சொல்லுகிறது? அதனால் அவர்கள் ஓய்வு நாளையும் மீறவில்லை, மனித சட்டத்தையும் மீறவில்லை, பசி சாப்பிட்றாங்க என்று பரிசேயரை கண்டிக்கிறார். நாம் செய்த நம்ம சொன்ன இல்லையா, நாம் செய்த நல்ல காரியங்கள் நமக்கு முன் நிற்கும், நம்ம அழிவிலிருந்து காப்பாற்றோம், நம்ம தடலிருந்து நம்மளை காப்பாற்றோம். சொல்லு முதல் வாசகத்தை பாருங்க பார்ப்போம். எசேக்கியா என்ன பண்ணுறாங்க பாருங்க பார்ப்போம். எசேக்கியா இறக்கும் தருவாய், நோயப்பட்டு சாக நம்மள இருக்காரு. அப்போ எசையா என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட போயிட்டு, இப்போ எசேக்கியா நீ சாக போகிற, ஒரு குடும்பத்தை என்ன பண்ணுவாங்க செஞ்சுது, நீ பார்த்துக்கோ, சாக போகிற நேரம் வந்து போச்சு என்று சொல்கிறார். அவர் எசையாவுடைய வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கணும். அவர் தன் முகத்தை சுவத்து பக்கம் திரும்பிட்டு ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு. ஆண்டவரே, உன் திருமுன் நான் மாசற்ற வழியில் நடந்திருக்கிறேன் இல்லையா, மனசாட்சியோடு செஞ்ச காரியம் இருக்குது இல்லையா, உங்கள் பார்வைக்கு நல்லதுன்னு சில செஞ்சுருப்பேன், நான் நல்லதுன்னு செஞ்சுருப்பேன்ல, அதெல்லாம் என்ன பண்ணுங்க நினச்சி பாருங்க ஆண்டவரை என்று கடவுள்கிட்ட ஆண்டவர் மன்றாடுகிறார். கண்ணீரோடு கேட்குறார். அந்த கண்ணீரை ஆண்டவர் பார்க்குறார். ஆமாம், நல்ல காரியம் எவ்வளோ எசைக்கா செஞ்சுருக்கான்ல, சரி என்று அந்த நல்ல காரியங்களை, இரக்க செயலை, நீதியான காரியங்களை முன்னிட்டு 15 ஆண்டுகள் எசேக்கியா ஆயுளை சேர்த்து கொடுக்கிறார். சர்களே, நாம் செய்த நன்மை தான் நமக்கு முன் நிற்கும், நாம் செய்த இரக்க செயல் முன்னாடி நிற்கும். நம்ம திரும்ப சொல்கிறோம் பாருங்களா. எனவே சர்களே, இரக்கத்தோடு இருப்போம், ஆண்டவருடைய அருளையும் ஆசையும் நிறைவாக பெறுவோம். இரக்கத்தை மறந்து வச்சுங்களேன், அது அவ்வளோதான். எனவே இரக்கம் கடவுளுடைய ஆசிரியை பெற்றுத்தரும் மிகப்பெரிய கருவி.